உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன். கோயில் யாரால் கட்ட முடியும், யாருக்கு அந்த அமைப்பு இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். பொதுவாக கோயில் கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் மிக முக்கியமான யோகம் இருக்கணும். அது என்ன யோகம்னா தர்ம கர்மாதி யோகம். இந்த யோகம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். ராஜராஜ சோழனுக்கு இந்த யோகம் உண்டு. நீங்கள் யாரெல்லாம் கோயில் கட்டுறாங்களோ, சில சிற்பிகளோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, ஆலயம் கட்டக்கூடியவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த தர்மகர்மாதி யோகம் இருக்கும். தர்மகர்மாதி யோகம்னா 9, 10 குடையவன் ஒன்று சேர்ந்து இருப்பதோ, பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதோ, ஒருவரை ஒருவர் பார்ப்பது தான் தர்மகர்மாதி யோகம். இப்போ உதாரணமாக கன்னியா லக்கணம், 9 குடையவன் புதனும் சுக்கிரனும் 10 குடையவன் புதனும் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. 9 தர்மம் பாக்கியம், 10 கர்மம் பதவி, இதை குறிக்கக்கூடியது, கடமையை குறிக்கக்கூடியது. இது தர்ம கர்மாதி யோகம். கோயிலுக்கு கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஆலயம் கட்டக்கூடிய அமைப்பு சில பேருக்கு வர்றது இந்த சிவராஜ யோகம். குருவும் சூரியனும் ஒன்றா இருந்தால் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா சிவராஜ யோகம். இந்த தர்ம கர்மாதி யோகம் யோகத்திலே ஒரு அற்புதமான உயர்ந்த யோகம். இந்த யோகம் இருக்கிறவர்களுக்கு சமூக அந்தஸ்து, செல்வாக்கு, செல்லும் இடங்கள்லாம் புகழ், மதிப்பு, மரியாதை, முகத்தில் ஒரு தேச அழகு என இருக்கும். இந்த யோகம் ஒரு அருமையான யோகம். இந்த யோகத்தில் இருப்பவர்கள் தான் ஆலயம் கட்ட முடியும்.